متابا بالندامة مقلعا وبعزم ترك الذنب فيما استقبلا. சகோதரர்களே, இன்றைய ஹதீஸ் முடிவாகக்கூடிய ஒரு தினம். உத்துலபு மத்தாபன், தௌபாவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். எவ்விதமாக தௌபாவை தேடிக்கொள்வது? தின்னதாமத்தி, ஆண்டவனே, இனிமேல் நான் எப்பேற்பட்ட பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ் என்று அப்படியே அந்த பாவம் செல்லப்பட்ட கயத்தை அறுத்து விட்டு அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடுவது, இவைகள் தான் தௌபா. சகோதரர்களே, தௌபாவில் 3 விதம் உண்டு. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று சொல்வது ஒரு தௌபா. இன்னும் 2 விதமான தௌபாக்கள் உண்டு. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லாமல் அது எப்படி? 3 விதமான தௌபா என்றால் தௌபா வேண்டும், நௌபா வேண்டும், இனாபா என்றும் அதற்கு பேரு கூறப்படும். தௌபா என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய ஹதரத்தில் நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவனே, என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று கேட்டுக்கொள்வது. ஆனால் நௌபா என்று சொல்வது பாவம் உண்டாகக்கூடிய வஸ்துக்களை எங்களில் நின்றும் நீக்கி விடுவது. இனாபா என்று சொன்னால் பாவம் என்று சொல்லக்கூடிய வஸ்துக்கள் எங்களை விட்டும் அடியோடு புடுங்கி வீசுவது. இப்படியான தௌபா வேண்டும், நௌபா வேண்டும், இனாபா வேண்டும் 3 விதம் இருக்கிறது. அது இன்னும் விளக்கமாக சொல்லுகிறேன். ஒரு ரோட்டில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தினுடைய கொப்பு தலையிலே தட்டி கொண்டிருக்குமானால் நடக்கக்கூடியவனுக்கு அது கஷ்டமாயிருக்குது. இது என்ன கஷ்டம் என்று கொப்பை தரித்து விடுகிறான். சில காலங்கள் வரைக்கும் அந்த மரத்தினால் உள்ள இடைஞ்சல் இவனுடைய தலையிலே தட்டாமல் இருக்கும். இதுக்காக வேண்டி கொப்புகளை தரிப்பது போலே தௌபா. நௌபா என்று சொன்னால் மரத்தினுடைய அடிமரடை விட்டுட்டு மற்ற மரங்களை வெட்டி வீசுவதை போல. இனாபா என்று சொன்னால் அந்த மரத்தினுடைய வேர் இருந்தால் இன்னும் இது முளைத்து வருமே, இத்தன்மை போல் அதை விடப்படாது என்ற நினைவிலே மரத்தினுடைய வேலையை புடுங்கி வீசுவது. அப்படியானால் அது முளைக்க மாட்டாது. இதே போல தௌபா வண்டு, நௌபா வண்டும், இனாபா வண்டும் 3 தரம். ஆண்டவனே, உனக்கு பாவம் செய்து அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று சொல்லும் போது அவன் தௌபா செய்து விட்டான். அடுத்தாண்மையாக சில மணித்தியானத்துக்கு பிறகு மறுபடியும் அவன் தௌபா பாவம் செய்கிறான். அதுபோல பாவம் வரக்கூடிய விஷயத்தை எங்களில் நின்றும் அறுத்து விடுவது. இந்த 3 தௌபாவுக்குள் மனிதன் ஆகிவிட்டானே, ஆனால் அவனில் எந்த பாவமும் வராமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றப்படும். ஆனால் சகோதரர்களே, அதே ஒரு விஷயத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுகிறேன். சய்யிதத்துனா ராபிஅத்துல் அதவியா, சய்யிதத்துனா ஷஅபானத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்கள் எப்பேற்பட்ட பெண்மணியானால் ஒரு ராஜாவுடைய மகள். அந்த பெண்மணியுடைய நிலைமைகள் எப்படி என்றால், பல நாட்டுகளிலேயும் போய் டான்ஸ் ஆடுவதும் பாட்டு கச்சேரிகளை வைப்பதும், இதுதான் ஷஅபானத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய வேலைகள். இப்படியாக காலம் கழித்துக் கொண்டிருக்கும் மத்தியே ஒரு நாள் ரூம் நாட்டுக்கு 15 பேர் பெண்களோடு சேர்ந்து ஷஅபானா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் டான்ஸ் ஆடுவதற்காக வேண்டி ரூம் நாட்டுக்கு வந்தார்கள். அந்த நாட்டுக்கு இறங்கி அவர்கள் அங்கே இருந்து கொண்டு இருக்கும் வேளையில் பின்னேரமாக ஒரு அழுக சத்தம் ஒன்று கேட்கப்படுகிறது. அப்போது ஷஅபானத் நினைக்கிறார்கள், நான் இப்பேற்பட்ட ஒரு பணக்காரியாயிருக்க, பெரிய ஒரு ராஜாவுடைய மகளாயிருக்க, எல்லா நாட்டுகளிலையும் என்னுடைய உத்தரவில்லாமல் டான்ஸ் ஆடுவதற்கு யாரும் இல்லை. அப்பேற்பட்ட என்னை விட்டு விட்டு யாரும் டான்ஸ் ஆடி பாட்டு கச்சேரிகளை வைக்கிறார்களா? நீங்க போய் பார்த்துட்டு வாருங்கள் என்று ஷஅபானா ஏவினார்கள். அதிலே ஒரு பெண்மணி
போய் பார்த்தால் ஒரு வயதாளி உபதேசம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உபதேசம் சொல்லிக் கொண்டிருக்க நரகத்தினுடைய அமளிகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் இதனுடைய அமளியை சகிக்க முடியாமல் ஏங்கி ஏங்கி அழுகக்கூடிய அழுக சத்தம் தான் ஷாபானுக்கு கேட்கப்பட்டது. டான்ஸ் ஆடுவதை போல அந்த பெண்மணி இதை கேட்டுக் கொண்டிருந்ததே அல்லாமல் திரும்பி ஷாபானிடத்தில் போகவில்லை. இவ்விதமாக 1-2 பெண்கள் வந்தும் ஷாபானிடத்தில் திரும்பி அந்த விஷயத்தை சொல்லவில்லை. இது என்ன மகரிவுக்கு ஆக போகுது, என்ன செய்யலாம் என்று இன்னும் ஒரு பெண்மணியை பிடித்து அனுப்பினால் அவள் வந்து பார்த்துட்டு வந்து ஷாபானத்திடத்தில் சொல்லுகிறார்களாம், ஷாபானத்தே இது என்னவென்றால் ஒரு வயதாளி இருந்து கொண்டு சொர்க்கம் இருக்குதாம் நரகம் இருக்குதாம், மனுஷனுக்கு மூத்துண்டுமாம் கபர் உண்டுமாம், நரகத்திலே இப்படியான அதாபுகள் உண்டுமாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அந்த அதாபை கேட்டுக்கொண்டு ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஷாபானத்தே என்று சொன்னால் இதை கேட்ட ஷாபானா எழும்பி அந்த பள்ளி வாசலுக்கு போய் பார்த்தால் ஜனங்கள் எல்லாம் கை சேதம் என்று கொண்டு நரகத்தினுடைய அமளிகளை நினைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருக்கிறதை கண்டு திகைத்த வண்ணமாகவே ஷாபானா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மஜ்லிஸ் முடிகிற வரைக்கும் நின்று கொண்டே இருந்தார்கள். ஹதீஸ் முடிஞ்சதின் பிறகு இந்த வயதாளியிடத்தில் போய் கேட்கிறார்கள், ஷாபானா ஏ பெரியார்களே, என்னுடைய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானா? ஏ பெண்ணே, உன்னுடைய பாவம் கடல் நுரை எவ்வளவு அதிகமாக உண்டுமோ இதை போல உள்ள பாவம் இருந்தாலும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் பிழை பொறுக்கிறவன் பெண்ணே என்று சொன்னார்களாம். இரண்டாவதும் கேட்கிறார்கள், பெரிய மனிதனே, என்னுடைய பாவத்தையும் அல்லாஹ் பொறுப்பானா? ஏ பெண்ணே, உன்னுடைய பாவம் உஹது மலையை போல உள்ள பாவமாயிருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கப்படும் என்றார்களாம். அதை முடிந்ததின் பிறகு மூன்றாவதாக கேட்கிறார்களாம், பெரியார்களே, என்னுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா? ஏ பெண்ணே, நீ என்ன சொல்றாய்? உன்னுடைய பாவம் ஷபானத்தை போல உள்ள பாவமாயிருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானா? சுப்ஹானல்லாஹ். எப்படி அவ்விதமாக ஷபானத்தினுடைய பாவம் உலகமெல்லாம் பறந்து நிற்கக்கூடிய பாவம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார். அதே செகண்டிலே இதை சொன்ன மாத்திரத்தில் ஷபானத்தை போல உள்ள பாவமாயிருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானே என்று சொன்ன உடனே நினைவற்று அப்படியே கீழே விழுந்து விட்டார்கள் ஷாபானா ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். விழுந்து விட்டு தான் காலிலே அணிந்திருக்கக்கூடிய காலணி செல்லப்பட்ட பாடகம், கால் வச்சால் குலுங்கும் டான்ஸ் ஆடுறதுக்கு நல்ல சத்தம், இதெல்லாத்தையும் உறிஞ்சி வீசி தன்னுடைய உடுமானங்களை எல்லாம் உறிஞ்சி வீசி லகுவான உடுமானத்தை உடுத்து அப்படியே அப்பனுடைய திருமுகத்தை நாடி இபாதத்துக்கு இருந்தார்கள் ஷாபானா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்விதமாகவே அவர்கள் அமல் செய்து, சகோதரர்களே, இன்றைக்கு ஷாபானாவுடைய பொருட்டை கொண்டு என்னுடைய பாவத்தை பொறு என்ற அளவுக்கு நாங்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நான் நீங்களும் இந்த சென்று போன காலங்களில் எவ்வளவோ தொழுகை விட்டாலும், எவ்வளவோ ஃபித்னா ஃபசாது கள்ளுக்குடி ஸினா எல்லாம் செய்தாலும், இந்த ஹதீஸை கேட்டுவிட்டு இனிமேல் ஆண்டவனே நான் ஒரு பாவமே செய்ய மாட்டேன் என்று தௌபா செய்தானே, ஆனால் அர்ஹமுர் ராஹிமீனான நாயன் எங்களுக்கு பொறுத்து எங்களை அவருடைய நல்லடிமைகளாக ஆக்கித்தர ரப்புல் ஆலமீன் வல்லமுடையவன். சகோதரர்களே, அப்படியான நல்லெண்ணத்தை உங்களுடைய ஹிருதயத்தில் நீங்கள் வைத்துக் கொள்வாயாக. அர்ஹமுர் ராஹிமீனான நாயன் ஷஅபானத்தினுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக.